ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உன் மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயதாகும் போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய், வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்னபின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அமர்வோம். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, அன்னையின் திருத்தலத்திற்கு இந்த காலை வேளையிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த ஜூன் மாதத்தின் முதல் சனிக்கிழமை, குறிப்பாக கல்வி ஆண்டை துவங்கி இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு இது முதல் மாதம். இன்று முதல் அவர்கள், குறிப்பாக அரசாங்க தேர்வை சந்திக்க போகிறவர்கள், கடுமையாக தங்கள் தேர்வுக்காக தயார் செய்ய போகிற காலங்கள் தான் இந்த காலங்கள். எனவே இந்த நாளிலே சிறப்பான விதத்திலே நம்முடைய குழந்தைகளுக்காக, கல்வி பயின்று கொண்டிருக்கிற நம்முடைய மாணவ மாணவிகளுக்காக நாம் இந்த திருப்பலியிலே ஆயர் தலைமையிலே ஜெபிக்க இருக்கிறோம். இது அந்த நாளிலே கடவுள் இந்த நற்கரணியின் வழியாக ஒரு அருமையான ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். நீ என்னை அன்பு செய்கிறாயா என்கிற ஒரு வார்த்தை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே நாம் வைத்து சிந்தித்து நம்முடைய வாழ்க்கை முறைகளை நாம் மாற்றிக்கொள்ள கடவுள் நம்மை அழைக்கிற ஒரு அருமையான நாள் இந்த நாள். அன்பு என்கிற ஒரு வார்த்தை இன்றைய உலகிலே அதிகமாக பேசப்படுகிற வார்த்தை, எல்லாராலும் உபயோகப்படுத்துகிற வார்த்தை தான் அன்பு. ஆனால் அந்த அன்பினுடைய ஆழம், உயரம், நீளம், அகலம் அறியாமல், அந்த அன்பினுடைய பரிணாமங்களை உணர்ந்து கொள்ளாமல் அதை பயன்படுத்துகின்றவர்கள் ஏராளம். அன்பு என்பது ஏதோ எதிர்பார்ப்போடு வாழ்வதல்ல. அன்பு என்பது ஏதோ கடமைக்காக அல்ல, மாறாக உள்ளார்ந்த விதத்திலே அன்பு செய்வதுதான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு அன்பு. ஆகவேதான் யோவான் நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம், நான் உங்களை அன்பு செய்வதை போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். நான் உங்களை, இந்த ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர், நம்மை அன்பு செய்வதை போல நாம் மற்றவரை அன்பு செய்வோம். நம்முடைய அன்பெல்லாம் பல நேரங்களிலே நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக இருக்கு. நீ இதை செய்தால் நான் இதை செய்வேன். ஆகவே நிபந்தனைக்குட்பட்ட அன்பாகத்தான் மனித அன்பு இருக்கிறது, மனித உறவு நிலைகள் இருக்கிறது. ஆனால் நம்மை அன்பு செய்கிற கடவுளின் அன்பு, நம்மோடு வாழ்கிற இறைவனின் அன்பு, இதை உலகம் முடிகின்ற வரை நான் உன்னோடு இருக்கிறேன், எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன், மன்னிக்கிறேன், உன்னை நான் அன்பு செய்கிறேன், வழிநடத்துவேன் என்கிற அந்த இயேசுவின் அன்பு ஈடு இணையில்லாத ஒரு அன்பு, அளவில்லாத ஒரு அன்பு, அளவு கடந்த ஒரு அன்பு, நிபந்தனை இல்லாத ஒரு அன்பு, எல்லா சூழ்நிலைகளிலும்
நம்மை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழுகிற அன்புதான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அந்த அன்பைத்தான் நம்முடைய அனுதின வாழ்விலே நாம் பெற்று வாழ இயேசு நம்மை இந்த நாளிலே அழைக்கிறார். அதே வேளையிலே இன்றைய நற்செய்தி, இப்போது நாம் வாசித்த இந்த நற்செய்தி, கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் அன்புக்கு என்று குறைவு இல்லை என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. படியேற்பாட்டிலும் வாசிப்பதை போல, உன்னை காக்கிறவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அந்த அளவிற்கு ஒரு விழிப்புணர்வோடு நம்மை அன்பு செய்கிற கடவுளின் அன்பை பல நேரங்களில் நாம் சந்தேகித்திருக்கிறோம். அதே வேளையிலே கடவுள் நம்மை இந்த அளவுக்கு அன்பு செய்கிறார் என்றால் நாம் எந்த அளவுக்கு இறைவனை அன்பு செய்கிறோம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை தான் இந்த நாள் நம்ம கண் முன்பாக வைக்கிறது. நீ என்னை அன்பு செய்கிறாயா, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்கிற அந்த வார்த்தை பேதுருவிடத்திலே இயேசுவினால் சொல்லப்பட்ட வார்த்தை. ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை இந்த ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை அன்பு செய்கிறாய். ஏன் இந்த 3 முறை என்றால், பேதுரு 3 முறை இயேசுவை மறுதலித்தார். எனக்கு தெரியவே தெரியாது என்று சொன்னார். அத்தகைய ஒரு நபரிடத்தில் தான் இயேசு நீ என்னை அன்பு செய்கிறாயா, என்னை அன்பு செய்கிறாயா என்று மீண்டும் மீண்டும் கேட்கின்றவராக. இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரிடத்திலும் இயேசு இதே வார்த்தை கேட்கிறார், நீ என்னை அன்பு செய்கிறாயா. அவரிடத்துல நாம் என்ன பதில் சொல்லுவோம்? ஆண்டவரே, நான் உம்மை அன்பு செய்கிறேன், உம்முடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்திருக்கிறேன், நீ என்னாலும் என்னோடு வாழ்கிறேன் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் சொல்ல வேண்டும், சொல்ல முடியும், சொல்ல வேண்டும். அத்தகைய ஒரு நிலையைத்தான் இந்த நேரத்திலே நாம் இரவிடத்தில் ஜெபிக்க இருக்கிறோம். அனைவரும் இப்போது முழந்தாளிலிருந்து நற்கரை ஆண்டவரை பார்த்து அவர் கேட்ட அதே கேள்வியை நம்முடைய மனதில் வைத்து, என்னை நேசிக்கின்றாயா என்கிற அந்த வார்த்தையை நாம் பாடலாக பாடி, ஆண்டவரே உம்முடைய அன்பை நான் உணர்ந்திருக்கிறேன், உணரப் போகிறேன், நான் உணர்ந்து கொள்வேன், உம்முடைய அன்புக்கு ஏற்றவனாக இன்னும் தொடர்ந்து நான் வாழ்வேன் என்கிற அந்த ஒரு தீர்மானத்தோடு இந்த பாடலை நான் பாடி நற்கரை ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சி கண்ட பின்னர் நேசியாயிருப்பாயா, கல்வாரி காட்சி கண்ட பின்னர் நேசியாயிருப்பாயா. அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். என்னை நீ அன்பு செய்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று ஒரு ஆழமான அழுத்தமான கேள்வியை எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீர் கேட்டிருக்கிறேன். பல வேளைகளில் நாங்கள் உண்மை அன்பு செய்வது ஏதோ இடத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்கிற எதிர்பார்ப்போடு மட்டுமே என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இந்த சுயநலமான எதிர்பார்ப்புள்ள கைமாறு கருதுகிற அன்புக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்திலே மன்னிப்பு வேண்டுகிறோம். நீர் எங்களை முழு மனதோடு அன்பு செய்கிறேன், எந்த நிபந்தனையும் இல்லாமல் அன்பு செய்கிறேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இருப்பதை போல எங்களை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கிறேன். ஆண்டவரே, அந்த நம்முடைய மேலான அன்புக்காக, அளவு கடந்த அன்புக்காக, நிபந்தனை இல்லாத அன்புக்காக, மன்னிக்கிற அன்புக்காக, எங்களை கரம் பற்றி வழிநடத்துகிற உம்முடைய மேலான இரக்கம் நிறைந்த அன்புக்காக ஆண்டவரை நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். என்னை நேசிக்கிறாயா என்று நீ கேட்ட அந்த வார்த்தைகளை, அந்த கேள்வியை எங்கள் உள்ளத்திலே நாங்கள் மீண்டும் 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 நாங்கள் சிந்தித்து, நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் உண்மை அன்பு செய்கிறோம், எந்த அளவுக்கு நாங்கள் உண்மை அறிந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு உங்களுடைய விருப்பங்களை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறோம் என்பதை இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்து உணர்ந்து கொள்ளக்கூடிய அருள் வரங்களை ஆண்டவரை எங்கள் மீது தார். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு அறிவோடு, முழு ஆற்றலோடு உண்மை அன்பு செய்வதுதான் மனிதர்களாக எங்களுடைய தலையாய கடமை என்பதை உணர்ந்து கொண்டு உண்மையை நாங்கள் அன்பு செய்ய, உம்முடைய அன்பை புரிந்து கொண்டு வாழ,
தாயினும் மேலாக நீர் எங்கள் அன்பு செய்கிறேன். பெற்ற தாய் பால் குடிக்கிற தன் குழந்தையை மறந்துவிட்டால் கூட நீர் எங்களை என்றும் மறவாதவராக இருக்கிறேன். மலைகள் நிலை பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், ஆனால் நீர் எங்கள் மீது கொண்டிருக்கிற அன்பு என்றைக்கும் ஒரு எல்லளவு கூட குறையாது என்பதை ஆண்டவரை நாங்கள் உணர்ந்து கொண்டு வாழ தேவையான அருள் வரங்களை இந்த நாளிலே எங்கள் மீது நீர் பொழிந்தறிவதாக. நற்கருணை ஆண்டவரே, உலக முடிகின்றவரை இந்த நற்கருணை வழியாக எங்களோடு நீர் வாழ்கிறேன். இந்த நற்கருணையில் வீட்டிலிருந்து எங்களை பலப்படுத்துகின்றவராக இருக்கிறேன். எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கிற துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், கஷ்டங்கள், வேதனைகள், வருத்தங்கள், சவால்கள், போராட்டங்கள், இவைகள் மத்தியில் ஆண்டவரே இவங்களை பலப்படுத்துகின்றவராக, எங்களுக்கு உறுதி தருகின்றவராக, உம்முடைய மேலான அன்பை நாங்கள் உணர்ந்து கொண்டு வாழ எங்களை வழிநடத்துகின்றவராக நீர் இருப்பதற்காக இந்த அருமையான நாளில் நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய அளவு கடந்த அன்பை இன்னும் அதிகமாய் உணர்ந்து கொண்டு வாழ வர வேண்டுகிறோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உமது அன்பிலே நாங்கள் வாழ, உமது அன்பிலே நாங்கள் வளர எங்களை வழிநடத்தி செல்கிறார். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இந்த நற்செய்தியின் வழியாக இயேசு மீண்டும் நமக்கு நினைவுறுத்துகிற இன்னொரு பண்பு கடவுளின் இரக்கம். கடவுள் நம் மீது எந்த அளவுக்கு இரக்கம் வைத்திருக்கிறார் என்றால் அவர் நம்மை என்றுமே மன்னிக்கிறவராக இருக்கிறார். கடவுளின் மன்னிப்பிற்கு ஈடு இணை இல்லை. அவர் எப்போதும் நம்மை மன்னிக்கிறார், நம்மை ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய தவறுகளிலிருந்து நாம் மீண்டு வர நம் மீது அன்பு செலுத்துகின்றவராக இருக்கிறார். அதைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். பேதுரு தவறு செய்தார், தெரியவே தெரியாது என்று இயேசுவை மறுதலித்தார். ஆனால் அந்த பேதுருவிடத்திலே இயேசு சென்று நீ என் அன்பு செய்கிறாயா என்று கேட்கிறார். மனித உறவு நிலைகளிலே யாராவது நமக்கு எதிராக குற்றம் செய்து விட்டால் நாம் அவர் குற்றங்களை சுட்டி காட்டுவதிலே நாம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம். நீ இப்படி செய்து விட்டாயே, எனக்கு துரோகம் செய்து விட்டாயே, என்னை நீ புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறாயே என்று நமக்கு எதிராக குற்றம் செய்கின்றவர்களை, தவறுகளை சுட்டி காட்டி அவர்களை குற்றப்படுத்தி பேசுகின்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசு எந்த ஒரு சூழ்நிலையிலும் பேதுருவை குற்றப்படுத்தவே இல்லை. இந்த ஒரு நற்செய்தி அருமையாக நமக்கு சொல்லுகிறது. 3 ஆண்டுகள் என்னோடு வாழ்ந்த நீ என்னை மறுதளித்து விட்டாயே, என் அன்பை நீ புறக்கணித்து விட்டாயே, என் அன்பை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து விட்டாயே என்று இயேசு எந்த ஒரு வார்த்தையும் அவரிடத்திலே சொல்லவில்லை. பேதுருவை பார்த்து அந்த முதல் நேரத்திலேயே யோனாவின் மகன் சீமோனை நீ அன்பு செய்கிறாய் என்று கேட்டார். அதுதான் இயேசுனுடைய கடவுளுடைய பெருந்தன்மை, பேரிரக்கம், பேரன்பு. எந்த விதத்தில் நம்முடைய குற்றங்களை நினைத்து பார்க்காதவர் என்பதை விவிலியம் அருமையாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது. விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம், உன் குற்றங்கள் செந்தூரம் போல சிவப்பாக இருந்தாலும் அதை வெண்பனி போல மாற்றுவேன் என்று கடவுள் சொல்கிறார். அது மட்டுமல்ல, உன்னுடைய குற்றங்களை ஆழ்கடலில் நான் தூக்கி எறிந்து விட்டேன். ஆழ்கடலில் தூக்கி போட்ட என்றையும் எதையும் நாம் மறுபடியும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய பாவங்களை, கடவுளுக்கு எதிராக நாம் செய்கிற அந்த தவறுகளை எல்லாம் கடவுள் மன்னிக்கிறார், மறக்கிறார், அதை தூக்கி ஆழ்கடலில் வீசுகிறார். அதுதான் விவிலியம் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆறுதலான ஒரு செய்தி. மனித பலவீனத்திலே, மனிதனுடைய குறைபாடுகளிலே நாம் தவறுகள் செய்தாலும் ஆண்டவரிடத்தில் நாம் திரும்பி வருகிற போது, ஒவ்வொரு அருள் சாதனத்திலே நாம் கலந்து கொள்கிற போது, திருப்பலியிலே ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் உணர்ந்து கொள்கிற போது அனைத்தையும் முழுமையாக மன்னிக்கிறவராக இருக்கிறார் கடவுள். அதுதான் ஒரு வாழ்வியல் அறிஞர் சொல்லுகிறார், மன்னிக்க முடியாத தவறு என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. மனிதர்களாகி நாமும் பிறரை மன்னிக்க முடியும், கடவுள் மன்னிக்கிறார். மன்னிக்க முடியாத தவறு என்பதில்லை, மன்னிக்க முடியாத மனது என்பதுதான் நமக்கு இருக்கு. தவறிலே தவறு இல்லை, ஆனா மனதில் தான் தவறு இருக்கு. மன்னிக்க மறுக்கிறோம், மன்னிக்க மறக்கிறோம். அவ்வளவு எளிதாக பிறருக்கு அந்த மன்னிப்பை நாம் வழங்குவதில்லை.
ஆனால் கடவுள் இந்த நாளிலே அவருடைய மன்னிப்பின் வழியாக அவருடைய அந்த வாழ்வியல் தத்துவங்களை நமக்கு சொல்லித் தருகிறார். மறப்போம், மன்னிப்போம், மறப்போம், மன்னிப்போம், மறப்போம். அதுதான் கடவுளுடைய ஒரு நிலையாக இருக்கு. கடவுள் நம்மை மன்னிக்கிறார், நம்முடைய தவறுகளை அவர் மறந்து விடுகிறார். பேதுருவின் தவறை மன்னித்து விட்டு நீ என்னை அன்பு செய்கிறாய் என்று கேட்பது மட்டுமல்ல, அந்த அகில உலக திருச்சபையுமே பேதுருவின் கரங்களில் ஒப்படைக்கிறார். பலவீனமான அந்த பேதுரு, சிறு துன்பம் வந்த போது ஆண்டவர் இயேசுவை மறுதலித்த அந்த பேதுரு, அவரை எனக்கு தெரியாது என்று இயேசுவிடத்திலிருந்து விலகி சென்ற அந்த பேதுருவிடத்திலே ஒட்டுமொத்த திருச்சபையும் ஆண்டவர் ஒப்படைக்கிறார். என் ஆடுகளை நீ மேய். மன்னிப்பது மட்டுமல்ல, மறப்பது மட்டுமல்ல, தனக்கு எதிராக குற்றம் செய்த அவர்களிடத்திலேயே பொறுப்பை ஒப்படைப்பதும் அந்த கடவுளுடைய பெருந்தன்மையாக இருக்கு. நம்முடைய ஒவ்வொரு வாழ்விலும் கடவுள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறார், நம் குற்றங்களை மறந்து விடுகிறார். நமக்கு கடவுளின் பணியிலே பொறுப்புகளை கொடுக்கிறார். குடும்ப பொறுப்புகளை கொடுக்கிறார், சமூக பொறுப்புகளை கொடுக்கிறார், திருச்சபையின் பொறுப்புகளை கொடுக்கிறார் என்றால் கடவுள் நம் மீது வைத்திருக்கிற அந்த அன்பினுடைய வெளிப்பாடு. எனவே இந்த நாளில், இந்த நேரத்திலே கடவுளத்தில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் உண்மை அன்பு செய்கிறேன், இன்னும் அதிகமாய் நான் உண்மை அன்பு செய்வேன். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலையிலே நான் உண்மை விட்டு விலகி சென்றாலும் மீண்டும் நான் அதை உணர்ந்து கொண்டு உம்முடைய அன்பிலே நீ இணைத்துக் கொள்வேன். இன்னும் அதிகமாய் நான் உண்மை அன்பு செய்ய முயற்சி செய்வேன் என்று அனைவரும் எழுந்து நின்று அன்பு கூறுவேன் என்ற பாடலை பாடி நாம் இறுதி ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதி. தலைவணங்கி நாம் ஆராதிப்போம்.